இப்போ நம்ம குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு 150 கிராம் சிக்கன் வந்து சின்னதாக கட் பண்ணி அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், 2 பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், 3 சின்ன ஏலக்காய், அப்புறம் வந்து இந்த தேஜ் பத்தா, இந்த கரம் மசாலா எடுத்துக்கிட்டோமா. அதுக்கப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 வெங்காயம் நறுக்குனது, 2 தக்காளி நறுக்குனது, இது கொத்தமல்லி புதினா பிடிச்சா நறுக்கி வச்சுருக்கோம். இது ஒரு 1/4 கப்பு தயிர். இதுக்கு பாருங்க 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, இது ஒரு 100 கிராம் ரைஸ், பாஸ்மதி ரைஸ். இப்போ நம்ம இதை குக்கரில் செய்ய போகிறோம். எப்படின்னு பாருங்கள். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நெய் உங்களுக்கு விருப்பப்பட்டதை ஊற்றிக்காங்க. இந்த மசாலா போட்டாச்சு. ஊற்றலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்ட போகிறோம். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா குக்கரில் செய்கிறதுனால வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இப்போ நம்ம இந்த சிக்கனையும் போட போகிறோம். சிக்கன் நல்லா வேகணும், நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் கொத்தமல்லி புதினா தீம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலா இதையும் இதுலேயே போட்டுறோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட போகிறோம்ல. உப்பு போட வேண்டியதான். உப்பு அந்த ரைஸ்க்கும் சேர்த்து போடுங்க. அப்போதான் நீங்கள் ரைஸ் போட்டதுக்கப்புறம் அது கம்மி இல்லாமல் இருக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி போட போகிறோம். எல்லாம் இந்த பாஸ்மதி ரைஸை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சது ஒரு கப் போட போகிறோம். போட்டு ஃப்ரை பண்ணிட்டு ஒரு கப் ரைஸ் போட்டிருக்கேன். நம்ம 1.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி வச்சு இதுக்கான அரைச்சி வச்சு ஒரு விசில் இல்லை 2 விசில் சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் வச்சுட்டு